welcome a personality who is a visionary technocrat and a strategic leader at the helm of digital transformation within the Siam Group of institutions. A remarkable milestone under his leadership was the inauguration of the AICTE Idea Lab at Sri Siam Institute of Technology on 13 March 2025, where he presided as the director of Sri Siam Techno Incubator Foundation. Now, I will recite a poem. You guys should find who that is. Can you? I can't hear any noise. Can you? Yes. A captain of change, calm and clear, he steers Shairam ship with vision sincere. Through tech-tone tides and teaching trails, he cultivates creativity that never fails. With a mind that mentors and a heart that guides, he sparks success where skill abides. A leader luminous, steadfast and bright, he kindles knowledge into radiant light. Any guesses? Yes, allow me to introduce the one, the only, the pioneer in the field of education, our trailblazing CIO, Sri Naresh Raj sir. Please join us in extending a warm welcome to Sri Naresh Raj sir, our pioneering Chief Information Officer, for his keynote address. Good evening everyone. Good evening everyone. So in fact very happy to participate in today's event. So நம்ம ஸ்கூல்லேயே நம்ம ஆனுவல் டே நடக்குதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I thank our chairman for giving us this space and arranging all this here. A big round of applause for making this happen. Thank you sir. So I think I'll be bilingual since we have parents, grandparents and a lot of audience among us. எல்லாருக்கும் தமிழ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கலந்து பேசலான் இருக்கேன். எஸ், இஸ் இட் ஓகே? ஸோ உலகத்தில் சிறந்த சொல் செயல்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி என் பேச்சில் சேர்த்துக்கிறது உண்டு. உலகத்தில் சிறந்த சொல் அம்மா. ஸோ a big round of applause for all the parents and whatever sacrifice they have made so far for you. உங்க அப்பா அம்மாக்கும் கை தட்டலாம், நீங்க உங்க பசங்க கை தட்டணும்னு நினைக்கிறது இல்லை. ஸோ they have also contributed for you. நான் பார்த்ததை விட அதிகம் என் மகனோ மகளோ பார்க்க வேண்டும் என்று தனது தோள் மேலே தன் குழந்தையை தூக்கி இந்த உலகத்தை என்னை விட அதிகம் நீ உணரணும் புரிஞ்சுக்கணும்னு ஒரு நாளும் கஷ்டப்படுற அனைத்து தந்தையர்களும் ஒரு பாராட்டு கொடுத்துடலாம். இப்போ a big round of applause for all the fathers. And thirdly, நான் ஒருத்தருடைய பேச்சில் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று. ஸ்கூலை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னாங்க, சார் சில டெய்லி ஒரு பிரச்சனைகள் வருது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், டீச்சர்ஸ் நவ் ஆர் லுக் டவுன் டு, விச் இஸ் அ வெரி சேட் டைம். ஏன்னா ஆசிரியர்களுக்குன்னு இருந்த மதிப்பு இப்பொழுது குறைந்து கொண்டே வருவது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. அதை பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு பேச்சாளர் ஒன்று சொன்னார், சார் நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா? ஆமாம் சார் போயிருக்கிறோம். கோயிலுக்கு போகிறப்ப உங்கள் பசங்களை அங்கே கடவுள் பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டு வந்துடுவீங்களா? இல்லை சார், கையை பிடிச்சி இருக்கமாக தான் திருவிழாவுக்கு போனாலும் கூட்டிகிட்டு போவோம். ஒரு பள்ளிக்கு போகிறப்ப மட்டும்தான் இந்த இடத்துல என் பசங்களை பத்திரமா பார்த்துக்குவாங்க நம்பிக்கையோடு நம்ம விட்டுட்டு வர முடியும். அந்த மரியாதை எப்போவுமே ஆசிரியருக்கு உண்டு அப்படின்னு சொன்னார். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் த கான்ட்ரிபியூஷன் விச் த ஃபேக்கல்டிஸ் ஆர் மேக்கிங் அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி டு டேக் த கான்ட்ரிபியூஷன் விச் தே ஆர் கிவிங் ஃபார் கிராண்டட். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். பாலு சார் ஃபார் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹி ஹஸ் மேட் அண்ட் ஆல் த ட்ரஸ்டீஸ், CSO sir, Murugesan sir, I thank each and everyone, principal and all the teachers who have taken this effort to make this event in a very orderly manner. ஏன்னா நேற்று நான் மடிப்பாக்கத்தில் பண்ண போகிறோன்றப்ப ஒரு பயம் இருந்துச்சு, உள்ள மெட்ரோ வேலை வேறு நடக்குது, இங்கே எப்படி இவ்வளோ பேர் வர போகிறாங்க போக போகிறாங்கன்ட்டு. பட் வெல் ஆர்கனைஸ். a big round of applause for all the organizers. Thank you so much for making this event in a very orderly manner. And of course, நான் தான் என்ன சார் பேசலாம் பேரண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு கேட்டப்ப, ரெண்டு விஷயத்த பேசுங்க சார், நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பற்றி பேசுங்க, என்ன பண்ணவிருக்கோம் அப்படின்றத பற்றியும் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறத பார்த்தோன்னே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை என்னை விட நல்லா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை பற்றி நான் எதுவும் பெருசாக சொல்லணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் a few things which I would like to add to what the students have done. ரோபோட்டிக்ஸ் லேப், லியோமுத்து இனோவேஷன் சென்டர், அது எப்படி அமைச்சோன்றதுக்கு காரணம், முதல்ல திருத்துறைப்பூண்டியில் நமக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்ற ஒரு லேப் நமக்கு கிடச்சிது பை கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். இதை பார்த்த உடனே சேர்மன் என்ன சொன்னார்னா, கவர்மெண்ட் கொடுத்தாதான் பண்ணுவீங்களா, இது நம்ம எல்லா நிறுவனத்திலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லியோமுத்து இனோவேஷன் சென்டர் அப்படின்னு ஓன் மேனேஜ்மெண்ட் ஃபண்டில் we have established in all our institution. A big round of applause for management and our chairman for giving this opportunity for all our students. ஏன்னா ஃபியூச்சர் ரொம்ப தூரத்தில் இல்லை. 3D பிரிண்டிங், எவ்வளோ பேரண்ட்ஸ்க்கு 3D பிரிண்டிங் பற்றி தெரியும்? கை தூக்கலாமா? கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக வச்சுக்கலாம். எவ்வளோ பேரண்ட்ஸுக்கு IoT பற்றி தெரியும்? எவ்வளோ பேரண்ட்ஸுக்கு AI பற்றி தெரியும்? எவ்வளோ பேருக்கு AI பார்த்தா பயமாக இருக்கு? ஓகே, இது எனக்கும் இருக்கிறது தான். பட் ஐ எம் சர்ப்ரைஸ் வி இன்ட்ரடியூஸ் திஸ் ரோபோட்டிக்ஸ் ஃப்ரம் 6th to 10th, 6th to 9th ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அண்ட் ஐ வாஸ் ஓவர்வெல்ம்ட் வித் த ரெஸ்பான்ஸ் பை த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவனுங்க காலேஜோட சப்போர்ட் கேட்குற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோடைய பொட்டென்ஷியல் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நம்ம தான் அது ரொம்ப, இதெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு தேவையா, இது அவங்களுக்கு புரியுமா, இது அவங்களுக்கு புரியாதான்ற கேள்விக்கு இன்னமே நம்ம தடையே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹேவிங் அ வெரி ஹை பொட்டென்ஷியல். தே ஜஸ்ட் நீட் யுவர் டைம் அண்ட் யுவர் லிசனிங் ஃபார் மேக்கிங் தேர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. ஸோ வி ஆர் மேக்கிங் தட் ஹேப்பன் அண்ட் ஐ எம் ஹாப்பி வி ஹவ் இன்ட்ரடியூஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஏன்னா இது கேட்குறப்ப எனக்கே கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு, 1வது பையனுக்கு ரோபோட்டிக்ஸ் என்ன சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு. மை டாட்டர் இஸ் ஆல்சோ ஸ்டடிங் இன் ஒன் ஆஃப் அவர் குரூப் ஆஃப் ஸ்கூல். நேத்தி அவ வந்து சொல்றா, சார் அப்பா எனக்கு ஒரு ரோபோட் ஸ்கூல்ல காட்டினாங்க, இதுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணா அது சிரிக்குமா அப்படின்னா. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு சீரியஸாவே. பட் கிட்ஸ் ஆர் ஏபிள் டு அப்சார்ப் த நோ திங்ஸ் விச் இஸ் பீங் கிவன் அண்ட் தேர் டைஜஸ்டிங் கெப்பாசிட்டி இன் தேர் மைண்ட் இஸ் வெரி வெரி ஹை. இது ஏன் சார் எங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னா, அவங்க உலகம் வேகமாக மாறிக்கிட்டே இருக்கு. அந்த உலகத்துக்குள்ள நம்மளும் எவ்வளவுக்கு எவ்வளோ போக முடியுமோ அந்த முயற்சியை எல்லா பேரண்ட்டும் எடுக்கணும். நம்ம பார்த்த உலகம் வேற, அவங்க பார்த்த உலகம் வேற. எவ்வளோ பேர் ரெக்கார்டர்ல பாட்டு கேட்டிருக்கீங்க? ரெக்கார்டர், அந்த கிராமோஃபோன், 1-2 கை தான் வருது. எவ்வளோ பேர் கேசட்ல பாட்டு கேட்டிருக்கிறீங்க? எவ்வளோ பேர் சிடி, டிவிடி? இதெல்லாம் அவனுக்கு என்னன்னே தெரியாது. நம்ம வாழ்க்கை அப்படிதான் ஆயிடுச்சு. சார் we are playing songs in Spotify in cloud. We don't know where the song is. நம்ம வந்து அந்த பாட்டை வந்து தேடி கண்டுபிடிச்சி 4 பேர்கிட்ட வாங்கி கேட்கறதுக்கான அவசியம். Yeah, you just tell me. ஸோ நம்மளோட உலகம் வேறையா இருந்துச்சு. இவங்களோட உலகமோடைய மாற்றம் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப நம்மளை மீறிய வளர்ச்சியும் இருக்குது. இன்னொன்று, they need our support and guidance. அதுக்காக அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிடாதீங்க. ஏஐ போற வேகத்துக்கு இவங்களை குழப்பறதுக்கான எல்லா விஷயமும் அதுல இருக்கு. ஸோ they need a parental guidance and a mentor who can tell what he can do. என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, இங்க இருந்து ஒரு பையன் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருந்தான். IoT பேஸ்ட் ப்ராஜெக்ட் தான். வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் அன் அர்பன் ஏரியா through sensors having water tanks water level and flow sensor which will tell how much water has been consumed by the concerned parties and there will be a water meter. IoT device வச்சு அதுக்கு பேமெண்ட் கேட்வே போடலான்னு எடுத்துட்டு வரான். இதுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கான், மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கான். அவனை அப்படியே கூட்டிட்டு வந்து இன்குபேஷன் சென்டர்ல உட்கார வச்சு இன்ஜினியரிங் பசங்க கூட சேர்ந்து இப்போ அந்த பையன் இன்ஜினியரிங் ப்ராஜெக்டோட சேர்த்து பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி ஃபார் அஹெட் அண்ட் லேர்னிங் இஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் 1% நவ். அபண்டண்டா நம்மளாம் ஆடிட்டர் கிட்ட போனால் தான் பேலன்ஸ் ஷீட் கற்றுக்க முடியும். இப்போ அவன் யூடியூப் திறந்தே கற்றுக்கலாம். So there is a lot of opportunities for him to learn and take forward. இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், சார் இப்போ IoT எல்லாம் தெரிஞ்சா என் பையன் நல்லா இருப்பானா அப்படின்னா அது 2ஆம் பட்சம் தான். முதல்ல ஒரு நல்ல மனிதனா அவன் இருந்தால்தான் அவனுக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்கும். இன்னமே ஈஸ்ட் எந்த பக்கம்னு கேட்டா சூரியனை பார்க்கறவனுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. காம்பஸை பார்த்தானா அவன் is becoming more and more dependent every day. So please make sure the human values is being increased. அதுக்காக தான் 7 habits. எவ்வளோ பேர் 7 habits பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம ஸ்கூலில் பண்ணுற ப்ரோக்ராம்? அது உங்களுக்கும் சேர்த்து தான். Be proactive, begin with the end in mind, put first thing first, seek first to understand and then to be understood.
திங்க் வின் வின், சினர்ஜைஸ் அண்ட் ஷார்பன் த சா. இதெல்லாம் என்னன்னா ஒரு தனி மனித ஒழுக்கத்தையும் அவன் ஒரு நல்ல மனுஷனா உருவாக்குறதுக்கு எப்படி பேசணும், முதல்ல கூப்பிட்டோன்னா வாய்ப்பை வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியுன்ற ஒரு உணர்ச்சி வேணும். நான் தான் ஜெயிப்பேன், எதிரில் இருக்கவன் தோக்கணுன்றது இருக்கக்கூடாது. அண்ட் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் லாஸ்ட் ஷார்பன் த சா. இது பசங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ரொம்ப அவசியமான விஷயம். அந்த 7 ஹேபிட்ஸை பற்றி கொஞ்சம் உங்கள் பசங்க கூட நீங்கள் பகிர்ந்துக்குங்க. ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம் வித் 7 ஹேபிட்ஸ் அண்ட் எஸ்டிஜி. நீங்கள் படித்தப்ப மாரல் சயின்ஸுன்னு கேட்டிகிசமாக இருந்தது தான் இப்போ மறுவி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமாக வந்திருக்கு. ஏன்னா இந்த பசங்களுக்கு ப்ரீச்சிங் தேவையில்லை. இவனுக்கு இப்படி தான் பண்ணணும்னு சொன்னால் கேட்க மாட்டான். இவனுக்கு நான் சொல்கிறத பண்ணுடா அதான் சரின்னா அது எப்படி சரின்னு கேள்வி கேட்பான். அதுக்காக அது எப்படி சரின்னு சொல்கிறதுக்கான ஒரு டூலாக தான் இது இருக்க போது. ப்ளீஸ் மேக் ஷுர் யூ ஆர் என்கேஜிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் social emotional learning and as a proof of what we are doing. சார் இதெல்லாம் பண்ணா நல்லதா, இதுதான் உலகம் எதிர்பார்க்குதா அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணோம். What we are doing in our campuses in Sairam institutions has been recognized by the United Nations in New York, and our chairman has been invited and appreciated for the initiative which has been taken. A big round of applause for the visionary who has brought in sustainable development goals and 7 habits and all this social emotional learning. இன்னைக்கு முதல் தேவை ஒரு நல்ல மனித ஒழுக்கமும் ஒரு நல்ல மனநிலையும் தான் எல்லா பையனுக்கும் தேவை. அதுதான் முதல் அவசியமா இருக்கு. Ask them to fail fast, get back and move faster. Ask them to take the victories to the heart and the failures to the brain. நம்ம மாத்தி எடுத்துட்டு இருக்கோம். ஜெயிச்சா அது தலகணம் ஆயிடுது, தோத்தா ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறோம். where we are உடஞ்சு போயிடுறாங்க, ரொம்ப சீக்கிரம் உடஞ்சு போயிடுறாங்க பசங்க. ஸோ அதுக்கான ஒரு ஏற்பாடுகள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் த இன்ஸ்டிடியூஷன் இஸ் டூயிங். அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் பார்ட்டிசிபேட் அண்ட் வித் த பேரண்ட்ஸ் சப்போர்ட். ஸோ ஐ தேங்க் சேர்மன் அண்ட் எவ்வளோ பேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க இன்னைக்கு? A big round of applause for all the grandparents. ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்துட முடியும். இப்போ அது இல்லாதனால தான் நாங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ தாத்தா பாட்டிகள் இருக்கிற வீடு எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹூ ஹவ் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் ஈவென்ட் டுடே. லாஸ்ட்லி, முயல் ஆமை கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேருக்கு முயல் ஆமை கதை தெரியும்? முயல் வேகமாக ஓட முடியும்னு தூங்கிருச்சு, ஆமை வந்து பொறுமையாக போனாலும் ஜெயிச்சிருச்சு. இது நமக்கு சொன்ன கதை. அடுத்து இன்னொரு கதை சொன்னாங்க. சார் முயல் முழிச்சு வேகமாக ஓடிடுச்சு, ஆமா தோத்துருச்சுன்றது 2வது கதை. இப்போ இவங்களுக்கு 4-5 கதை சேர்ந்துருச்சு. அடுத்த ரேஸு முயலுக்கும் ஆமைக்கும் தண்ணியில் எது ஜெயிச்சுது? பசங்க சொல்றாங்க எது ஜெயிச்சிருக்கோம்? ஆமை. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்பெஷல். இஃப் யூ ஆர் கிவிங் த ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹிம் டு பிளேஸ் ஹிம்செல்ஃப், ஹீ வில் பி சக்சஸ்ஃபுல். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்றுமே வெல்லாது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி I think I'll end my speech with the pledge which we are taking for all our students. Sustainable development goals வச்சு ஒரு pledge நம்ம prepare பண்ணியிருக்கிறோம். I think